ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பத்ர் போரை பற்றிய அந்த வரலாறு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறு. ஏன்னா அதை பற்றி சுருக்கமாக நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம். குறைந்த எண்ணிக்கையுடைய சஹாபாக்கள் மிகப்பெரிய ஒரு படையை எதிர்கொண்டு அதில் வெற்றி கண்டார்கள் அப்படின்னு. இது வெறும் அந்த ஒரு 2 வரியோடு முடியக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் கிடையாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம அதில் எவ்வளோ ஷார்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட எல்லாமே முக்கியமானதாக இருக்குது. எல்லாமே இப்போ நமக்கு தேவைப்படுற விஷயங்களாக இருக்குது முஸ்லீம் சமூகத்துக்கு. அதுவும் குறிப்பாக நமக்கு ஒற்றுமை சம்பந்தமான விஷயங்களுக்கு, ஒரு தலைமை கீழே எப்படி கட்டுப்படணும், நமக்கு அமீராக நியமிக்கப்பட்டால் அவருடைய வார்த்தைக்கு எப்படி நம்ம கட்டுப்படணும், முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணும், எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் எந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு வெற்றியை தருவான் போன்ற எல்லா விதமான அடிப்படை தேவையுள்ள விஷயங்கள், நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள். இது இல்லாமல் நம்ம வாழ முடியாதுன்ற மாதிரியான அடிப்படை அஹ்லாக்குகள், நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், அது போன்ற சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அல்லாஹ்வின் மீதும் வைத்திருந்த பிரியம், சொர்க்கத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த ஆவல் ஆக இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆக இதை பற்றிய சில முக்கியமான நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். பத்ர் போர் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் நம்ம எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமிலிருந்து மக்காவிற்கு வந்து கொண்டிருந்த வியாபார பொருட்களை அவர்களை வழிமறிப்பதற்காக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு முஸ்லீம்களை வந்து ரொம்ப தாக்குதலுக்கு உள்ளாக்கி முஸ்லீம்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்கள்ல, அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரசூலுல்லாஹ் வந்து அதற்கு பிளான் பண்ணி என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களில் ஒரு சில பிரிவினரை பயணத்துக்காக என்ன செய்கிறாங்க, ஏற்பாடு செய்கிறாங்க. அதனால் யாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்தப்படுத்தலை, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், இத்தனை பேர் வரணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தவும் கிடையாது. அதே மாதிரி போருக்கான எந்த ஒரு தயாரிப்பும் கிடையாது. ஒரு வழி பயணத்துக்கு என்னென்ன இருக்குமோ சமையலுக்கு தேவையான உபகரணங்கள், அதே போன்று குறைந்த எண்ணிக்கையிலான கவச ஆடைகள், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சொற்பமான அளவில் இதான் என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்னு இருந்துச்சு. ஏன்னா பெரிய அளவில் போர் வருவது அப்படின்றது யாருக்குமே தெரியாது, பிஃபோராக தெரியாது. அதே போல் அந்த ஒரு வியாபார கூட்டத்தை ஏன் மறிக்கணும் அப்படின்ற சிந்தனை வந்துச்சுன்னா, அந்த வியாபார கூட்டத்தில் கிட்டத்தட்ட 50,000 தங்க நாணயத்துக்கு குறைவில்லாத அளவுக்கு பொருளாதாரம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அது எல்லாத்தையும் 1000 ஒட்டகங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. 1000 ஒட்டகங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை கண்காணிப்பதற்கும் பராமரிப்பதற்குமான பொறுப்பில் வெறும் 40 வீரர்கள் தான் இருந்தார்கள். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, பிளான் பண்ணி அதை நம்ம எப்படியாவது இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு என்ன வழிமறிக்கிறதுக்காக போகிறாங்க. அதற்கு இடையில தான் இந்த பத்ர் என்ற இடத்துல இந்த போருக்கு உண்டான அந்த சூழ்நிலை ஏற்படுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபார பொருளை மறிப்பதற்காக வருகிறார்கள் என்கின்ற செய்தி கிடைக்கப்பட்டவுடன் அந்த மக்கத்து குறைஷிகள் என்ன செய்கிறார்கள், எல்லாருமே உஷாரா என்ன செய்கிறாங்கன்னா தகவல்களை மக்காவிற்கு அனுப்புகிறார்கள். அனுப்பி அங்கேருந்து என்ன செய்கிறார்கள், படைகள் எல்லாம் திரண்டு வருகிறார்கள். முதல் 40 பேர் இருந்தவங்க அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட 1300 பேர் வராங்க. 1300 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த இப்போ குறிப்பிட்ட இடத்தை நோக்கி எல்லாரும் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் ஒரு 300 பேர் என்ன செஞ்சாங்க, திரும்ப போயிடுறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப பிளான்டாக எல்லாமே செய்கிறாங்க. எதாவது எப்படி செய்யணுமோ அந்த போருக்குண்டான அனைத்து தந்திரங்களையும் பயன்படுத்தி அவர்கள் செய்கிறார்கள். அதனால் இடையிலே சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா பயந்துக்கிட்டு போயிடுறாங்க, நமக்கு ஏதாவது பெரிய சேதம் ஏற்பட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிடுவோம் அப்படின்ற பயத்தில் 300 பேர் போயிடுறாங்க. ஆக ஒரு 1000 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த போரை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் 1000 நபர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் இடத்துல பார்த்தோம்னா எண்ணிக்கையிலையும் வந்து அவர் ரொம்ப குறைவு, 300 சொச்சம் பேர் தான் இருந்தாங்க. 310க்கும் மேற்பட்டவர்கள், 313 314 ரிவாயத்துகள் இருக்குது. ஆக 315 16க்குள்ளே உள்ளவங்க தான், இவ்வளவு தான் இருக்காங்க. எதிரிகள் பார்த்தா 1000 பேர். ஆக 3ல் ஒரு பகுதி தான் இருக்காங்க. பெரிய அளவில் கவச ஆடைகள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சமைக்கிறதுக்கு இதுக்கும் எடுத்துகிட்டு வந்த சில உபகரணங்கள் தான் இருக்குது. அதே மாதிரி குதிரைன்னு பார்த்தா 2 குதிரைகள் தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒட்டகம்னு பார்த்தா 70 ஒட்டகம் தான் இருந்துச்சு. 300 பேருக்கு 70 ஒட்டகம். வரும்போதே பயணத்தில் எப்படி இருந்தாங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் 3 பேர்த்துக்கு ஒரு ஒட்டகன்ற ரீதியில் மாறி என்ன செஞ்சாங்க, பயணம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் திடீர் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ரொம்ப உஷாரானதுக்கு பின்பாக
போருக்குண்டான அந்த இதை வந்து அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த தகவல் கிடைச்சிருச்சு. நம்ம வர செய்தி அவங்க தெரிஞ்சு மக்காவிலேருந்து பெரிய படையை அவங்க திரட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி தெரிஞ்சோடனே திடீரென்று போருக்குண்டான அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதான் எந்தவித ப்ரிப்பரேஷனும் கிடையாது. இல்லாத சமயத்தில் சஹாபாக்கள் ரமலானுடைய மாதத்தில் இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா, ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு போரை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கடமையாக்கி விடுகிறார். அப்போ இந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படை வருது, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முக்கியமான சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்யும் பொழுது முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள், எழுந்து அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதிரி நம்ம எதாக இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு தைரியமாக நம்ம போகலான்ற மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிடுறாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களும் பேசிடுறாங்க. பிறகு மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி எழுந்து பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு அவர் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆதரவாக பேசுகிறாருன்னு சொன்னால், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தைரியமாக அல்லாஹ் காட்டிய வழி நீங்கள் போங்க, நம்ம எது நடந்தாலும் பார்த்துக்கறலாம், நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை என்ன செய்கிறார், அந்த சமயத்தில் ஓதி காட்டுறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவர்கள்ட்ட வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அங்கே சென்று அவர்களுடைய போர் புரியுங்கள், நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கவனித்து கொண்டிருப்போம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌம் சொன்னாங்க. நாங்கள் போருக்கு சண்டைக்கெலாம் வரமாட்டோம், நீங்கள் வேணால் போக பயந்துக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தனியாக அனுப்புவாங்க ஆரம்பத்தில். அப்படி அனுப்புகிறப்ப அந்த வசனத்தை என்ன செய்கிறார், இந்த மக்தூம் என்கின்ற இந்த மிக்தாத் இப்னு அம்ர் என்கின்ற சஹாபி சொல்லி காண்பிச்சுட்டு, இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட மாட்டோங்கிறார். நாங்கள் உங்களை அந்த மாதிரி விட்டுற மாட்டோம், நீங்கள் எங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் கடலில் போய் மூழ்குங்கன்னு சொன்னால் கூட மூழ்கிடுவோன்றாங்க. நீங்கள் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கீங்க, கடல் வருது, கடலில் மூழ்கிட்டே இருக்கோன்னா கூட நாங்கள் என்ன செஞ்சுருவோம், மூழ்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதாக சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு முக்கியமான அந்த ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய பேச்செல்லாம் கேட்டதுக்கு பின்னால் அன்சாரி சஹாபாக்களுடைய அந்த கருத்து என்னவாக இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த போரின் காரணமாக மிக பெரும் பாதிப்பை அடையக்கூடியது மதினாவை பூர்வீகமாக கொண்ட அன்சாரி தோழர்கள் தான். அதனால் அவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக கேட்குறாங்க, டைரெக்டாக கேட்க மறைமுகமாக கேட்குறாங்க. அப்போ அந்த அன்சாரி தோழர்கள் வந்து சஅத் இப்னு முஆத் என்கின்ற சஹாபி என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உறுதிமொழிகளை அளிக்கிறார். யார் சொல்ல, உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், அதே போன்று உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், நீங்கள் விரும்பிய வழியில் எங்கள் செல்லுங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை அழைத்து கொண்டு போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எதிரிகளை சந்திப்பதை நாங்கள் ஒருபோதும் வெறுக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு கண் குளிர்ச்சி அல்லாஹ் தஆலா வழங்கலாம் என்பதாக சஅத் இப்னு முஆத் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு ஆதரவான வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள். ஆக இவ்வளவு சஹாபாக்கள் வந்து எல்லாருமே ரொம்ப மும்மரமாக சொன்னதற்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம போருக்கு தைரியமாக சென்றலாம், இதுக்கப்புறம் எந்த தயக்கமும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினோடனே போருக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த போரின் சமயத்தில் நிறைய விதமான சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. அதாவது அதுக்கு முதல்ல உள்ள விஷயம் என்னென்னா, இந்த எங்கே போய் நம்முடைய கூடாரத்தை அமைக்கிறது அப்படிங்கிற தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை சஹாபாக்களுக்கு வழங்குகிறார்கள். அதாவது எதிரிகள் வர்றதுக்கு கொஞ்சம் தள்ளியே என்ன செய்கிறாங்க, ஒரு நம்ம கூடாரத்தை நீர் தடாகத்துக்கு மத்தியில் நம்ம அமைச்சுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீர் எடுக்கிறதுக்கு எதாவது ஆத்திர வசதி தேவையான இதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம அமைச்சுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒரு சஹாபி என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ் இது வந்து உங்களுடைய யோசனையா இல்லை அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்குறாரு. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைனா சஹாபாக்கள் வந்து எந்த மாற்று கருத்துமே தெரிவிக்க மாட்டாங்க, அதை அப்படியே நிறைவேற்றிட்டு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இல்லை உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா எனக்கு இதை விட சிறந்த யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தான், ஒரு போர் தந்திரமாக நான் என்ன செய்கிறேன், இதை நான் சொல்லுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியவுடன் அந்த சஹாபி என்ன செய்வார், ரசூலுல்லாஹ் நம்ம இங்கே பண்ண வேணாம், எதிரிகள் வர்றதுக்கு கொஞ்சம் அவங்க வந்து நம்மளை அடையிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவோம், நம்ம அங்கே இருக்கக்கூடிய நீர் தடாகத்தை நம்ம பிடிச்சுக்கிறோம், நமக்குன்னு உள்ள நீர் தடாகத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம். அதாவது போரின் போது நமக்கு மட்டும்தான் தண்ணி கிடைக்கணும், அவங்களுக்கு தண்ணி கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறோன்னே அந்த யோசனை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சுக்கிறாங்க.
அப்போ இதில் நம்ம தெரிய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, நம்ம சொல்கிறத விட யார் தலைமைத்துவத்தில் இருந்தால் கூட, தலைமைத்துவத்தில் இருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம் கற்றவராக இருந்தாலும் ஒரு சில நல்ல கருத்துக்களை சாதாரண மனிதனிடத்தில் வந்தாலும் அவர் முதல்ல ஏற்றுக்கணும். இல்லை நான் இப்படி சொல்லிட்டேன், நான் சொன்னது தான் நான் கேட்பேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத விஷயங்களில் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்னா அது ஏன்னா அதான் சஹாபி தெளிவாக கேட்குறாரு, உங்களுடைய கருத்தா அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ்வுடைய கட்டளைனா அவர் மீற மாட்டார். ஏன்னா நமக்கு அதில் நன்மையாக இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அல்லாஹ் நன்மையாக்குவான். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், என்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்லணுயே இவர் ஒரு சிறந்த ஆலோசனையை அவருக்கு சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொன்ன அந்த விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அந்த படை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போது இருவரும் அங்கே கூடாரத்தை என்ன செய்கிறாங்க, அமைத்து கொள்கிறார்கள். அமைத்து கொண்டு விட்டு அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், போருக்கான அனைத்து தயாரிப்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. எதிரிகளும் கிட்ட நெருங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய படைகளோடு என்ன செய்கிறார்கள், மிக சரியாக இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்குது. நிறையா விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன் அதில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த போரில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரையாக அந்த வரிசையை சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்களுடைய அம்பு என்ன செய்யும்னா, சவாத் என்கின்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே வரிசை அப்படியே சரி பண்ணிக்கிட்டே வரப்ப லைட்டாக என்ன செஞ்சிருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு லைட்டாக குத்திடுவாங்க. மேலே என்ன செஞ்சிருவாங்க, லைட்டாக குத்திடுவாங்க. குத்துனோடனே அவர் என்ன செய்வார், வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் கண்டிப்பாக உங்களை பழி வாங்கணும் ரசூல் அப்படின்னு சொல்லி சஹாபி சொல்லுவார். என்ன செய்வார், கண்டிப்பாக நான் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே ரசூல் என்ன செய்வாங்க, தன்னுடைய மேனியை காண்பிச்சு, நீ எப்படி என்ன குத்துனா குத்திக்கோ, பழி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவாங்க. அவர் என்ன செய்வார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவார். என்ன செய்வார், முத்தம் கொடுத்துருவார். முத்தம் கொடுத்துட்டு நான் எதுக்கு இந்த மாதிரி, ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க ரசூலா கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இந்த இருக்கிற சூழ்நிலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, எது வேணால் நடக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம மௌத்தா போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். இந்த சூழ்நிலை ரொம்ப ஒரு அபாயகரமான சூழ்நிலையாக தான் இருக்குது. இதுக்கு இந்த சமயத்தில் எனக்கு இந்த ஆசை ரொம்ப நாளாக இருந்துச்சு, அதனால் நான் இது ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன், உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்குறத ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அது சஹாபி சொல்கிறார். அது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசாக கண்டிக்கலை. ஒரு போரினுடைய சூழ்நிலையில் அவர் பழி வாங்கணுன்றாரு, அதற்கு அந்த சமயத்தில் ரசூல் அனுமதி கொடுக்குறாங்க. அதற்கு அவர் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அதே ரசூலா என்ன செய்யலை, இந்த நேரத்தில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கூட கண்டிக்கலை. அதாவது என்னென்ன மாதிரி, அதாவது ஒரு தலைமைத்துவத்திற்கான பண்பு, அதே போன்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இன்னும் மக்களை பதட்டமாக்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் இதாகிடுச்சு. நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாலே நம்ம ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஒரு சூழ்நிலை ரொம்ப பதட்டமாக இருந்துச்சுன்னா அதற்கான தீர்வு என்ன, சமாதானப்படுத்தணும், ரிலாக்ஸ் ஆக்கணும். ஒன்றுமில்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நோய்வாய்ப்பட்டவங்களை போய் சந்திக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நாடினா உங்களுக்கு லேசாக்குவான், எந்த கவலையும் படாதீங்க, அல்லாஹ் லேசாக்கிடுவான், இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி போய் நோயாளி போய் சந்திக்கிற பெரும்பாலும் அவங்க பண்ணுற தப்பு என்ன, வந்துருச்சா அவ்வளோதான், நீ பார்த்துருந்துக்க, அதை பண்ணிடாத, இதை பண்ணிடாத, இதாகிடும். போன வாரம் தான் ஒருத்தர் இதே மாதிரி இருந்தார், போய் சேர்ந்துட்டாரு. முந்தானத்து ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி நீ இது பார்த்து இருந்துக்க, உன் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடு, எல்லாத்துக்கும் வசீத் பண்ணிடு, சொத்தை பிரிச்சிரு, அதை பண்ணி இதை பண்ணிடுன்னு சொல்லி அவர் நல்லா இருக்கிற மனுஷனை மேற்கொண்டு என்ன செய்வாங்க, பதட்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குது. ஆக என்ன விஷயம்னா, ஒரு மோசமாக ஒரு சாதாரண விஷயத்துக்கு நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம், ரொம்ப பதட்டமாக்கி அது இன்னும் கொஞ்சம் மோசமான சூழ்நிலையாக்கி அவங்களுக்கு மேற்கொண்டு பயத்தை உண்டு பண்ணி அப்படி தான் நம்ம எல்லாரும் பழகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு போரில் நிற்கிறாங்க சஹாபாக்கள், அந்த நேரத்தில் எதிரிகளுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. அதான் அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு பார்க்கணும். நம்ம கையில் எந்த ஆயுதமும் கிடையாது, எந்த ஒரு தற்காப்பு இதுவும் கிடையாது. சாதாரண அதாவது போருக்கு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்த போருக்கென்றே உண்டான சில சஹாபாக்களும் வரவும் கிடையாது, எல்லாம் மதீனாவில் இருக்காங்க. முக்கியமான சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, மதீனாவில் இருக்காங்க. போருக்குன்னே தயார் செய்யப்பட்ட சில தளபதிகள்லாம் மக்காவில் இருக்கிறார்கள். அந்த மாதிரி எந்தவித ஒரு வீரர்கள் பெரிய ஒரு படையெல்லாம் இல்லாமல் சில முக்கியமான வீரர்களோடு நிற்கிறார்கள். எதிரி படையில் 1000 பேர் நிற்கிறாங்க. 1000 பேர் நிற்கும் பொழுது அந்த சூழ்நிலை செய்யும், ஒரு மோசமான சூழ்நிலை, பதட்டமான சூழ்நிலையாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ரொம்ப சிரமப்படுத்தாமல்
அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்குறாங்க, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. அங்கே ஏதாவது சின்ன சின்ன விஷயம் நடந்தால் கூட அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படாமல் அதை தன்மையாக என்ன செய்கிறாங்க, கடந்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு எவ்வளோ பெரிய இழப்புகள் எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்கிறோம். அந்த நம்பிக்கை தானே நம்ம எல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கிறோம், எது வந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் நமக்கு பார்த்துக்கிறோம், அல்லாஹ்வுடைய இது உதவி நமக்கு கண்டிப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த படையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இருவருக்குமான அந்த போருக்கான முதல் தீ ஆரம்பமாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தியை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.